வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு ஏதாவது சிம்பிளாக ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு இந்த கோதுமை தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கோதுமை தோசையை விரும்பி சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால பெரியவங்க சின்னவங்கலேருந்து விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கோதுமை தோசை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம கேரட் துருவுற தட்டால் உருளைக்கிழங்கை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்த இந்த கோதுமை மாவுக்கு ஒரு 12 தோசை கிட்ட எனக்கு கிடச்சிதுங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எக்ஸ்ட்ரா நீங்கள் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு துருவி சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கப்பால் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் இறுகி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் நமக்கு தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் அதே கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மொத்தமாக 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு கோதுமை மாவுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணியோட அளவு மாறுபடுங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கோதுமை மாவு ரேஷனில் தந்த கோதுமையை தான் நான் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் பேக்கெட் மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு வேறுபடுங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல மாவை கலந்தாச்சு. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவோட திக்னஸ் இந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கோதுமை தோசைக்கு தொட்டு சாப்பிட ஒரு சூப்பரான தக்காளி சட்னி நம்ம பார்க்கலாங்க. அதுக்குள்ளே மாவு ஒரு பக்கம் ஒரு 10 நிமிஷம் செட் ஆகட்டும், மூடி வச்சுடுங்க. இப்போது தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வெங்காயம் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அதே அளவுக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 வெங்காயம் சேர்த்திங்கன்னா அதே அளவுக்கு மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துட்டு அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். தக்காளி இப்போது நமக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைக்கும்போது சட்னி நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போது சட்னிக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம், இல்லைனா வெங்காயம் தக்காளி வதங்கும் போது அது கூட வரமிளகாய் சேர்த்தும் நீங்கள் வதக்கிக்கலாம். கூட உப்பு சேர்த்துட்டு சட்னி அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே யூஸ்வலாக தாளிக்கிற மாதிரி ஒரு தாளிப்பு சேர்த்துக்கோங்க. சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இப்போ நம்ம சட்னி அரைச்சி வந்ததுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரால் தோசைக்கல்லை நல்லா தொடச்சி விட்டுடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக போட முடியாது. கொஞ்சம் செட் தோசை மாதிரி தான் நீங்கள் திக்காக போட்டு எடுக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. அந்த பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் மேலே தடவுறதுக்கு நீங்கள் எண்ணெய், நெய் இல்லைனா பட்டர் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் பட்டரை தடவி எடுத்துக்கிறேங்க. நம்ம இந்த கோதுமை தோசையில் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து செஞ்சதுனால சாப்பிட்றதுக்கு ஆலு பரோட்டா டேஸ்ட் இருக்கும். அதனால் நான் பட்டரை தடவிக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பாருங்கள், வெளியே எடுத்தாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு தோசையாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு தோசையும் போடும்போதும் லேசாக டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் தோசைக்கல்லை நல்லா தொடச்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு திக்காக அங்கங்கே கெட்டியாக நிற்காது. ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிக்கலாம்.
வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லைன்னு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு கவலைப்படாமல் வீட்டில் கோதுமை மாவும் உருளைக்கிழங்கும் இருந்தால் இந்த கோதுமை தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கோதுமை தோசையும் சொல்லலாம், ஆலு பரோட்டாவும் சொல்லலாம். சாப்பிட்றதுக்கு 2 விதமான டேஸ்ட்டும் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த தக்காளி சட்னி ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.